இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ என்னதான் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு, அதாவது இந்த பைரவி, எஸ்எஸ்கே கூடலாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம இலக்கியாவ அழிக்கணும்னு சொல்லிட்டு இவ்ளோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ, அந்த தடை எல்லாத்தையுமே தாண்டி நம்ம இலக்கியா மேல எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் குடுத்து, இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா அதாவது நெக்ஸ்ட் எபிசோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா வெளிய கொண்டு வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவை காப்பாற்ற முடியாத கையாளாதவங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி நேரா வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அதே சமயம் கோர்ட்டுக்கு போற வழியில தான் நம்ம கௌதம்க்கு ஒரு சில எவிடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதாவது அவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி பேசின அந்த ஆடியோ அது எதுவுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கிடைக்கல. அது மட்டும் இல்லாம நம்ம ஜானகி இருந்துட்டு கௌதம் எப்படியாச்சும் இலக்கியாவை காப்பாத்துப்பா, நான் உன்னை நம்பி தான் இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல, இந்த கேஸ்ல இலக்கியா வெளியே வர்றதுக்கு வேற வழியே கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஆறுமுகம் கையில கிடைச்சாலாச்சும் பிரச்சனை கிடையாது, ஈஸியா வந்து போயின்னா நம்ம இலக்கிய மேல தப்பு இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து போயின்னா நம்ம இலக்கியா வந்து அந்த இளநீ கடைக்காரர் கூட பேசிட்டு இருந்த வீடியோ, அடுத்ததா இந்த புது இளநீ கடைக்காரர் அதாவது அந்த ஆறுமுகம் வந்துட்டு நம்ம இலக்கியாவுக்கு எதிராக சாட்சி சொன்ன வீடியோ, இப்படி எல்லாமா வந்து போயின்னா சேர்ந்து நம்ம இலக்கியாவை வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில வந்து நிறுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நடுவுல வேற வந்து போயின்னா இப்போ அந்த டாக்டரை வச்சு நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சது தப்பு தான், இலக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட வயித்துல இருக்க கருவை கலைக்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இப்போ சாட்சியம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வரப்போகுது. அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நம்ம இலக்கியாவோட கேஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஒரு விஷயம் வேற வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா மேலே இப்போ பயங்கரமாக உருவெடுத்து நிற்குது. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜு கேட்குறதா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றுமே அவங்களுக்கு வந்து புரியல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு இப்போ இங்கேருந்து போயிட்டு இருக்கார் இல்லையா, அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ் வந்து கண்ணில் படுறான். மகேஷ் கண்ணில் படுறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலிக்கு இப்போ என்ன பிரச்சனை, அவள் எதுக்காக வந்து இப்போ இவ்வளோ நாளாக நடிச்சிட்டு இருக்கா, அவள் வயித்துல குழந்தை இல்லாதது உண்மைதானா அப்படின்ற எல்லா கொஷனுக்குமே வந்து இப்போ நம்ம கௌதம்க்கு வந்து உண்மை வந்து தெரிய வரப்போகுது. அதாவது அந்த மகேஷ் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம கௌதம் கேட்குறாரு, அதாவது அஞ்சலி வந்து கர்ப்பமாகவே இல்லைடா, அவள் கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு இருக்கேன், அதாவது அந்த அஞ்சலி கிட்ட எல்லாரை வச்சு மிரட்டி வந்து பணம் வாங்கிட்டு இருக்கேன். அதே சமயம் அவள் இப்போ என்னம்மா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா, நீ கொஞ்ச நேரம் போகிற, உனக்கு என்ன 10 லட்ச ரூபா வேணும் அவ்வளோதானே, அது அந்த 10 லட்ச ரூபா நான் ஃபோன் பண்ணால் அடுத்த செகண்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த அஞ்சலி கொடுப்பா அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இவனும் ஃபோன் பண்ணுறான். அவளும் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஏன்னா வேறு வழி கிடையாது, நம்ம இலக்கியாவை பொய் சாட்சி சொல்லி வந்து ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்க இல்லையா, இன்றைக்கி வேறு வந்து கேஸ் வந்து விசாரணைக்கு வருது. அந்த ஒரு காரணத்தினால நீ வந்து இப்போது கொடுக்கல அப்படின்னா நான் நேரடியாக வந்து கோர்ட்லேயே எல்லா உண்மையுமே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிட்டு இருக்கான். சரி, இப்போது இந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம கௌதம் வீடியோ எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நேராக போயிட்டு கோர்ட்லேயே அந்த வீடியோவை சப்மிட் பண்ணி எதுக்காக இந்த அஞ்சலி வந்து அந்த மகேஷ்க்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி எழுப்புறாரு. இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் நம்ம கார்த்திக் எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மகேஷை பிடிச்சி அடித்து விசாரிச்சாலே முடிஞ்சிச்சு, இந்த அஞ்சலியை பற்றின சுயரூபம் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இலக்கியாவையும் ஜட்ஜு விட்டுருவாங்க. ஜட்ஜுக்கு நன்றி சொல்லிட்டு ஜட்ஜு கூட வந்து நம்ம இலக்கியாவும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா இலக்கியா எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னா ஜட்ஜு வந்து கண்டிப்பாக இலக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.